ஏசாயின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனம். மெய்ப்பனைப் போல மெய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார். தன் மந்தை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தம்முடைய புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து தம்முடைய மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். கரவல் ஆடுகள் எப்படி நடத்துவாரா? மெதுவாக கரவல் ஆடு என்ன தெரியுமா? குட்டி ஆடு. குட்டியை வந்து வேகமாக நடத்துகிற அந்த குட்டி என்ன செஞ்சு சோர்ந்துடும். அதை உண்மை செய்ய முடியாது. அது மாத்திரம் இல்லை, என்ன செய்கிறார்? நம்ம மடியில் என்ன செய்கிறார்? மடியில் நம்மளை சுமக்கிறார். நல்ல நீங்கள் பயில் பார்த்தா தான் சொல்ல முடியும். மடியில் என்ன செய்கிறாரு? சுமக்கிறாரு. மெதுவாக நடத்துகிறாராம். நம்ம வேகமாக அதை இதை செய்யணும் நம்மளால் முடிஞ்சிருக்காது. கர்த்தர் கரவலாட நடத்துறது போல் நம்மளை மெதுவாக நடத்திட்டு போகிறாரு. அது மாத்திரம் அவர் என்ன செய்ய நம்ம மடியில் போட்டு நம்மளை சுமக்கிறாரு. எங்கே சுமக்கிறாரு? மடியிலே சுமக்கிறார். அல்லேலூயா. அப்போ மடியில் சுமக்கிற யாராக தான் இருக்கணும்? நம்முடைய அம்மா தான் மடியில் போட்டு சுமப்பாங்க இல்லையா? மடியில் போட்டு எப்படியாவது எங்கள் அம்மாவில் எனக்கு தெரிஞ்சு 12 வயசு வரைக்கும் தூக்கி சுமந்துருக்காங்க. நாங்கள் எங்கள் ஊர் வந்து புதுச்சேரி பக்கத்தில் 4 மைல் இருக்கும். 4 மைல் தூரம் இருக்கும். 7000 சொல்லி ஒரு ஊருக்கு. எங்கள் அம்மா அவங்க ஊர் 7000. அங்கே நாங்கள் அடிக்கடி போவோம். போகிறப்ப நான் நடக்கவே மாட்டேன், எனக்கு கால் வலிக்குன்னு சொல்லிடுவேன். எங்கள் அம்மா நடந்து ஒரு பக்கம் தண்ணி ஒரு பாட்டில் வச்சுக்குவாங்க. ஒரு பக்கம் என்ன தூக்கி சமைப்பாங்க. அது அப்படி சமைக்கிற 12 வயசு வரைக்கும் யாரும் தூக்குவாங்களா? தூக்க மாட்டாங்க. யார் தான் தூக்க முடியும்? தாய் தான் பெற்றெடுத்த தாய் மட்டும் தூக்குவாங்க. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, நம்மளை எப்படி சுமக்கிறாரா? மடியிலே சுமக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம மடியிலே சுமக்கிற நம்ம ஆண்டவர். பார்த்தோம், ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு எப்பெல்லாம் காக்கிறாரு? இரவும் பகலும். 2வது எப்படி சுமக்கிறாரா? மடியிலே சுமக்கிறார். ஏசாயின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நம்ம அம்மா மாதிரி நம்ம அம்மா மாதிரி தான் வந்து நம்மளை தேற்றுவார். மற்றவங்க வந்து அந்த அளவுக்கு தேற்ற முடியாது. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் மற்றவங்க அந்த அளவுக்கு தேற்ற முடியாது. அதான் சொல்கிறார், ஒருவனே அவன் தாய் தேற்றுறது போல. உங்கள் தாய் எப்படி தேற்றுவாங்கன்னு ஆண்டவர் தான் தெரியும். அதே மாதிரி எங்களோட தாய் எப்படி தேற்றுவாங்கன்னு ஆண்டவர் தெரியாதுன்னு சொல்லுவார். ஒருவனே அவன் தாய் தேற்றுறது போல் நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா.